வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிலாவோட அப்பா வீட்டில் மதி கையலுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்க அங்கே நிலா வந்து உட்காடுறாங்க. என்ன நிலா போர் அடிக்குதான்னு மதி கேட்க, எப்படி நீ கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்குறாங்க நிலா. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதேங்கிறாங்க மதி. பயங்கரமா போர் அடிக்குது. அங்க எப்பவும் பல்லவன் கூடவே இருப்பான், அப்படியே பேசிக்கிட்டே ஜாலியா இருப்போம். இங்க யாருமே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல, ஏன் என்ன பார்த்தா ஆளா தெரியலையா உனக்கு அப்படின்னு மதி கேட்க, ஆமா நீங்க எப்ப பாரு பிஸியாவே இருக்கீங்க. அண்ணனை பாத்துக்கணும், பாப்பாவை பாத்துக்கணும், அம்மாவுக்கு சமையல்ல ஹெல்ப் பண்ணணும், உங்களை தான் பிடிக்கவே முடியலையே அப்படின்னு நிலா சொல்ல, சரி இன்னைக்கு உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு, நாள் ஃபுல்லா உன் கூடவே இருக்கேங்கிறாங்க மதி. எங்கேயாவது வெளியே போகணும்னா கூட போலான்னு மதி சொல்ல, நிஜமாவா அப்படின்னு நிலா கேட்க, ஆமாங்கிறாங்க மதி. பாப்பாவை ஸ்கூல்ல கொண்டு போய் விட வேண்டாமா அப்படின்னு நிலா கேட்க, அதெல்லாம் நான் அத்தை கிட்ட சொல்லிடுவேன், அவங்க கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு மதி சொல்ல, அப்ப கோவிலுக்கு போலாமான்னு கேக்குறாங்க நிலா. மதிக்கு சப்புன்னு ஆயிடுது. ஏதோ பெருசா ஊரை சுத்தலான்னு சொல்லுவேன்னு பார்த்தேன், கோவிலுக்கு போலன்னு சொல்றேங்கிறாங்க மதி. இல்ல நீ அங்க அடிக்கடி கோவிலுக்கு போய் பழக்கம், அதான் போலான்னு இருந்துச்சுங்கிறாங்க நிலா. 4 மாசத்துல வேற ஆளா மாறிட்ட நிலா அப்படின்னு மதி சொல்ல, சாப்பிட்டுட்டு இருந்த கையல் போதுமாங்கிறாங்க. சரி இரு, நான் அத்தை கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு மதி எழுந்து போக, சரி நின்று உட்கார்ந்துருக்காங்க நிலா. கையல் நிலா கிட்ட வந்து, அத்தை கோவிலுக்கு போறீங்களான்னு கேட்க, ஆமாண்டா செல்லோங்கிறாங்க நிலா. எனக்கு இன்னைக்கு இங்கிலீஷ் டெஸ்ட் வைக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறீங்களா அப்படின்னு கையல் கேட்க, ஏன்னு கேட்குறாங்க நிலா. ஒழுங்கா படிக்கலையான்னு கேட்க, சுத்தமா படிக்கல அத்தை அப்படின்னு கையல் சொல்ல, சரி நான் வேண்டிக்கிறேன் சமத்து அப்படின்னு கன்னத்துல முத்தம் கொடுக்குறாங்க நிலா. அப்போ மதி அவங்க மாமியாரோட வந்து நிற்கிறாங்க. நிலா போலாமான்னு கேட்க, போலாம் நீ அப்படின்னு எழுந்திருக்கிற நிலா, அம்மா நாங்க கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறோங்கிறாங்க. சரி நிலா பார்த்து பத்திரமா போயிட்டு வா, கார் எடுத்துட்டு போங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, கார் எதுக்குமா, பக்கத்துல தானே நடந்தே போயிட்டு வந்துடுறோங்கிறாங்க நிலா. என்ன நீ அப்படின்னு மதிய கேட்க, சரின்னு தலையாடுறாங்க அவங்களும். அண்ணி வர்ற வழியில கரும்பு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு நிலா சொல்ல, குடிக்கலாம்னு சிரிச்சுட்டே தலையாடுறாங்க மதி. செல்லம் அப்படின்னு கையில கொஞ்சிட்டு வர்றோம் அத்தைன்னு மதி திரும்ப, பை அத்தைங்கிற கையலுக்கு குனிஞ்சு முத்தம் கொடுத்துட்டு பை சொல்லிட்டு இருக்காங்க நிலா. பாய்மான்னு நிலா சொல்லிட்டு போக, அவங்க அம்மா ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருந்துட்டு, இவ இப்படி சிரிச்சு பேசுறத பார்த்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இனிமே நீ இங்கேயே இருக்கணும் நிலா, அதான் என்னோட ஒரே ஆசை அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிக்கிறாங்க. சேரன் சைட்ல சொல்லிக்கிட்டு இருக்காரு, அண்ணே ரொம்ப திக்கா இருக்குன்னு என்ன கொஞ்சம் தண்ணி ஊத்துங்கண்ணேன்னு சொல்ல, சரிப்பா நான் அவர் தண்ணி ஊத்துறாரு. சங்கரண்ணே இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி கட்டுங்கண்ணேன்னு சொல்ல, சரி தம்பி அப்படிங்கிறாரு. அண்ணே வெயில் ஏறுது பாருங்கண்ணே, எவ்வளோ நேரம் வெயிலே நிற்பீங்க, சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்கண்ணே அப்படின்னு சேரன் சொல்ல, இதோ ஒரு நிமிஷம் தான் தம்பி, முடிச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க, பையா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு அனீஷ் வர்றாரு. அட வா அனீஷ், நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு சேரன். நல்லா இருக்கேன் பையா அப்படின்னு அவர் சொல்ல, ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டியான்னு கேட்குறாரு சேரன். போயிட்டு வந்துட்டேன் பையா, இந்தாங்க இது பீகாரில் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் நீட்ட. உங்கள் ஊர் ஸ்வீட்டா அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஒரு பீஸை சேரன் எடுக்க, ஆமாம் பையாங்கிறாரு அனீஷ். ஒரு பீஸ் எடுத்து கொஞ்சம் உடச்சி வாயில் வச்சு சாப்பிட்டு பார்க்குற சேரன். சூப்பராக இருக்கு அனீஷ், நீ சாப்பிட்றியான்னு கேட்குறாரு. இல்லை நீங்கள் சாப்பிடுங்க பையா, நான் சாப்பிட்டுட்டேன்னு ஒரு சொல்ல, சரி காலையில தானே ஊருக்கு வந்த, அதுக்குள்ள எதுக்கு வேலைக்கு வந்தேன்னு சேரன் கேக்குறாரு. வீட்டுக்கு போயிட்டு உடனே இங்க வந்துட்டேன் பையா, ஒரு ஆளை உங்ககிட்ட அறிமுகப்படுத்தணுங்கிறாரு அனீஷ். யார அப்படின்னு சேரன் கேட்க, சந்தா அப்படின்னு அனீஷ் கூப்பிட, மனிஷா கொய்ராலா மாதிரி ஒரு அழகான பொண்ணு தலையில ஒரு எல்லோ கலர் ஷால்ல முக்காடு போட்டுக்கிட்டு அப்படியே மெதுவா படியேறி வர்றாங்க. அவங்க நடந்து வர அருமையான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போயிட்டு இருக்கு. அவங்க பக்கத்துல வந்ததும் யாரு இது அப்படின்னு கேக்குறாரு சேரன். இதுதான் என் தங்கச்சி சந்தா யாதவ் அப்படின்னு அனீஷ் சொல்ல, ஓ உன் தங்கச்சியா அப்படின்னு சேரன் கேட்க, அந்த பொண்ணு வணக்கம் சொல்றாங்க. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாரு சேரன். அந்த பொண்ணை ஏதோ தலையாட்டி வச்சுட்டு புரியாம அவங்க அண்ணனை பார்க்க, பையா அவளுக்கு தமிழ் தெரியாது, ஹிந்தி தான் தெரியும் அப்படின்னு அனீஷ் சொல்ல, மேரா நாம் சேரன் அப்படின்னு சேரன் சொல்ல, மேரா நாம் சந்தா யாதவ் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, உங்களை பற்றி அனீஷ் நிறைய சொல்லியிருக்கான்ப்பா அப்படின்னு சேரன் சொல்ல, என்ன சொல்கிறாருங்கிற மாதிரி அண்ணனை பார்க்குறாங்க சந்தா. நை மே ஜாதா போலானாப்பா துமாரா பாஸ் அப்படின்னு அனீஷ் சொல்ல,
ஆமாம் போலா போலாங்கிறாரு சேரன். அந்த பொண்ணும் ஏதோ சரி சரின்னு தலையாட்ட அனீஸ் இருக்கிற வீடு வசதியா இருக்கான்னு கேட்குறாரு சேரன். ரொம்ப சின்னதா இருக்குமே, எப்படி இருக்க முடியுதா, பரவாயில்லையா அப்படின்னு சேரன் கேட்க அந்த பொண்ணு புரியாம பார்த்துட்டு இருக்க. அது அனீஷ்கா கர் சோட்டா சோட்டா, அது ஓகேவான்னு கேட்டேங்கிறாரு சேரன். அந்த பொண்ணு ஏதோ குத்துமதிப்பா புரிஞ்சுக்கிட்டு டீக்கே டீக்கேங்கிறாங்க. அடுத்து சேரனுக்கு என்ன பேசுறதுன்னு அந்த பொண்ணுகிட்ட புரியாம அனீஷ் கிட்ட திரும்ப, வீட்டில் கொஞ்சம் கஷ்டம் பையா, இவ பியூட்டிஷியன் கோர்ஸ் படிச்சிருக்கா, எங்கள் ஊர் ஆளுங்க நிறைய பேர் இங்கே பியூட்டிஷியனாக வேலை பார்க்குறாங்கல்ல, அதுதான் இவளும் வேலை பார்க்கட்டும்னு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அனீஷ் சொல்ல, வேலை பார்க்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயந்தான் அனீஸு அப்படின்னு சேரன் சொல்ல, ஆமாம் பையான்னு அனீஸும் சொல்றாரு. அப்புறம் குத்துமதிப்பா 3 பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாயில பேசிக்கிறத விட ஜாடையில கொஞ்சம் ஜாஸ்தியாவே பேசிக்கிறாங்க. சரி பையா, நான் தங்கச்சியை வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன்னு அனீஸ் சொல்ல, சரி சரிப்பா, வீட்டில் பத்திரமா இருக்க சொல்லு. என்ன புது இடம், எங்கேயும் வெளியிலலாம் போக வேண்டான்னு சொல்லு, யார் கதவை தட்டினாலும் திறக்க வேண்டான்னு சொல்லு அப்படின்னு அனீஸ் கிட்ட சொல்ற சேரன் அந்த பொண்ணுக்கிட்ட திரும்பி, டோரு யாராவது டொக் டொக் தட்டினாங்கன்னா நோ ஓப்பன் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டு ஓகே ஓகேன்னு தலையாட்டுறாங்க. சரி பையா, நாங்கள் வர்றோன்னு அனீஸ் சொல்ல, டீக்கே நமஸ்தே அப்படின்னு அந்த பொண்ணு நடந்து போக அவங்க மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி கூட்டம் பறந்துக்கிட்டு இருக்கு. அவங்க ட்ரெஸ்ஸு கலரை விட அவங்க மனசு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்க. அவங்க சேரனை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போறாங்க. எதேச்சியா திரும்புற சேரன் என்னடா இந்த பொண்ணு இப்படி பார்த்துட்டு போகுதுன்னு பார்த்துட்டு திரும்பிக்கிறாரு. அவர் வேலையில மும்மரமாயிட அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே போறாங்க. வழக்கம் போல மனோகர் அவரோட ஊஞ்சல்ல உட்காந்து ஏதோ கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்க. தாஸ் சோஃபால உட்காந்து கணக்கு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அங்க வர்ற சோழன், எங்க போனா இவ அப்படின்னு பார்த்துக்கிட்டு வர்றவரு டக்குன்னு இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, ஐயையோ இவங்க வேற இருக்காங்களே, என்ன பண்றது அப்படின்னு 2 ஸ்டெப் பேக் அடிச்சுட்டு இருக்க. அவரோட மொபைல்ல சின்ன சவுண்ட் வருது. எடுத்து பார்த்துட்டா அண்ணியும் நானும் கோவிலுக்கு வந்திருக்கோம், சாரி சொல்ல மறந்துட்டேன்னு நிலா மெசேஜ் போட்டிருக்காங்க. சுத்தம், கோவிலுக்கு போலாம் வாங்க, நீ என்னையும் கூட்டிட்டு போயிருக்க வேண்டியது தானே, தனியா விட்டுட்டு போயிட்டா. இந்த வீட்டுல தனியா இருக்கிறது உயிருக்கு உத்தரவாதம் இல்லையே. ஷூ, சரி பேசாம நிலா வர்ற வரைக்கும் ரூம்ல போய் கப்புன்னு உட்காந்துக்குவோம், எஸ்கேப்டாப்பா அப்படின்னு சோழன் ரொம்ப நேரமா தனக்குள்ளேயே பேசிக்கிட்டு அங்கிருந்து நகர்றாரு. நிமிர்ற அவங்க அப்பா, தாசு இதெல்லாம் ஓகே தான்டா, அடுத்து டெக்ஸ்டைல் அக்கௌண்ட்டை எடுத்து காட்டுன்னு கேட்குறாரு. அப்பா டாக்குமெண்ட்ஸில் டெக்ஸ்டைல்னு ஒரு நோட் இருக்கு பாருங்க அப்படின்னு தாஸ் சொல்ல, மனோகர் மறுபடியும் லேப்டாப்பில் முழுகிடுறாரு. அப்போ அங்கே வர்ற தேனு, ஏங்க நான் கையில் கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, நீ ஏமா போகிற, மதி தானே எப்பவும் கூட்டிகிட்டு போவான்னு தாஸ் கேட்குறாரு. மதியும் நிலாவும் கோயிலுக்கு போயிருக்காங்கடா, அதனால தான் நான் போறேங்கிறாங்க. கார் எடுத்துகிட்டு போயிருக்காங்களான்னு மனோகர் கேட்க, இல்லைங்க பக்கத்தில் இருக்க கோவில் தானே, அதான் நடந்து போயிருக்காங்கன்றாங்க அவங்க அம்மா. எதுக்கு நடந்து போகிறாங்க, வெயில் எப்படி கொளுத்துதுன்னு பார்த்தல்ல, நம்ம வீட்டில் என்ன காரா இல்லை அப்படின்னு மனோகர் கேட்க, நான் சொன்னேங்க, அவ கேட்கல, பக்கத்துல தானே இருக்கு, நடந்து போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அந்த வீட்டில் என்ன அவளுக்கு காரா இருந்தது, எங்க போனாலும் நடந்து தானே போனா, அந்த பழக்கத்துல போயிருப்பா அப்படின்னு தாஸ் கொஞ்சம் கோவமா சொல்ல, தாசு நிலா இந்த தடவை கண்டிப்பா நம்ம வீட்டை விட்டு போக கூடாதுடா, அதுக்கு நீங்க 2 பேரும் தான் பொறுப்பு சொல்லிட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அம்மா நீ கவலையே படாத, நிலா இனிமே இங்கேருந்து எங்கேயுமே போக மாட்டா அப்படின்னு தாஸ் சொல்ல, தாசு நீ கொண்டு போய் விட்டுட்டு வாடாங்கிறாரு அவங்க அப்பா. அப்பா எனக்கு வேலை இருக்குப்பா அப்படின்னு தாஸ் சொல்ல, சரி தேனு டிரைவரை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்குறாரு மனோகர். சரிங்க அப்படின்னு அவங்க தலையாட்ட, ஐயோ அப்பா டிரைவரை நான் கடைக்கு அனுப்பியிருக்கேன்ப்பா அப்படின்னு தாஸ் சொல்ல, டேய் என்னடா டிரைவர் இல்லையா, வீட்டில் ஒரு டிரைவர் இருக்க வேணாமா, லேடிஸ் இங்கேருந்து எங்கேயாவது வெளியே போகணும்னா எப்படிடா போவாங்க அப்படின்னு மனோகர் கேட்க, இல்லப்பா கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் கடையில் மாட்டிக்கிச்சு, அதை எடுத்துட்டு வர சொல்லி அனுப்புனேன் அப்படின்னு தாஸ் சொல்ல, என்னடா நீ அப்படின்னு மனோகர் சலிச்சுக்க, நான் வேணா ஆட்டோவில் போய்க்கிறேங்கிறாங்க தேனு. ஆட்டோலாம் எதுக்கு, சும்மா அவங்க கண்ணா பின்னான்னு ஓட்டிட்டு போறதுக்கா, அதெல்லாம் வேண்டாம், பாரு டிரைவரை பத்தி பேசிட்டு இருக்கும்போது டிரைவரே வந்துட்டாரே அப்படிங்கிற மனோகர் அந்த பக்கமா குறுக்குல போற சோழனை பார்த்து, ஹலோ டிரைவர் அப்படின்னு சொடக்கு போட்டு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு சோழன் திரும்பி பார்க்க, இங்க வான்னு கையை காட்டுறாரு மனோகர். சோழன் அப்படியே வர, நான் தான் உன்னை டிரைவர்னு கூப்பிட்டேன், உடனே வந்து நிக்கிற, தம்பி உன்னை மரியாதையா நடத்தலாம்னு நினைச்சாலும் நீ டிரைவர் தாங்கிறதுல அப்படியே ஃபிக்ஸ் ஆயிட்ட போல அப்படின்னு மனோகர் கிண்டல் பண்ணிட்டு இருக்க. தாஸ் ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்காரு. சரி உன் டிரைவர் வேலையை போய் ஒழுங்கா பாரு
மேடம் குழந்தையை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போறாங்க, பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு என்ன அப்படின்னு மனோகர் சொல்ல அவங்க ஒய்ஃப் கொஞ்சம் அன்ஈஸியா ஃபீல் பண்றாங்க. இவன் கூட போய் போகணுமான்னு. என்ன ஹேய் என்ன லுக்கு, டிரைவர் தானே நீயே அப்படின்னு மனோகர் சோழனை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்க. ஏங்க நான் போய் கையில கூட்டிட்டு வந்துடுறேன்னு அங்கிருந்து நிலாவோட அம்மா எஸ்கேப் ஆகுறாங்க. அப்பா இவனுக்கு போய் 1 வாரம் டைம் கொடுத்துருக்கீங்க, இன்னும் 2 நாள்ல வீட்டை விட்டு ஓடி போயிருவான்ப்பா அப்படின்னு தாஸ் சொல்ல அவங்க அப்பா சிரிசிரின்னு சிரிக்கிறாரு. நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட மோதிட்டடா, நீ சவால் விட்ட அடுத்த நாளே என் வீட்டுக்கு டிரைவர் ஆக்கிட்டேன் பாத்தியா. டேய் இது வெறும் ஆரம்பம் தான்டா தம்பி, கூடிய சீக்கிரமே நிலாவே உன்னை தூக்கி எரிஞ்சிருவா, அப்புறம் எங்க பொண்ணு எங்க கூடவே தான் இருப்பா, நீ தெருவா பிச்சை தாண்டா எடுக்கணும், அதையும் நான் பாப்பேன்டான்னு லாஜிக்கே இல்லாம பேசுறாரு மனோகர். நிலா இவரை தூக்கி எறிஞ்சா சோழன் எதுக்கு பிச்சை எடுக்கணும்? அப்போ நிலாவோட அம்மா கையில கூட்டிட்டு வந்து நிக்க பத்திரமா போயிட்டு வாங்கங்கிறாரு மனோகர். அப்படின்னு அவங்க தலையாட்ட, ஏய் டிரைவர் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ என்ன அப்படின்னு சாவியை தூக்கி எறிகிறாரு. சோழன் சாவியை பிடிக்க ட்ரை பண்றாரு, ஆனா அவர் வேணும்னே கீழே விழுற மாதிரி வீசிட்டு மிஸ் பண்ணிட்டியேப்பா அப்படின்னு சொல்ல சோழன் குனிஞ்சு சாவியை கையில எடுத்துக்கிறாரு. போ அப்படின்னு சொல்லிட்டு போமா அப்படிங்கிறாரு ஒய்ஃப் கிட்ட. சரிங்க நாங்க போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு வேண்டா வெறுப்பா கையில கூட்டிட்டு கிளம்புறாங்க தேனு. சோழன் வண்டியில ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ண 2 பேரும் கார்ல ஏறுறாங்க. கார் அங்கேருந்து கிளம்புது. நைட் ஆகுது. பாண்டியன் வண்டியெல்லாம் எடுத்து உள்ளர நிறுத்திட்டு ஸ்பேனர்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. பாண்டியனே அப்போ நான் கிளம்பவான்னு கேட்குறாரு கண்ணன். என்னடா அவசரம், வண்டியெல்லாம் எடுத்து உள்ளர நிறுத்தணுமா இல்லையா, எதெல்லாம் சர்வீஸ் முடிஞ்சது எதெல்லாம் சர்வீஸ் பண்ணணும்னு எல்லாம் பார்த்துட்டு பொறுமையா கிளம்புவோம், எடுத்து வைங்கிறாரு பாண்டியன். இது வேறையா, சீக்கிரம் போலான்னு நினைச்சேன், நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு கண்ணன் புலம்பிட்டு நிக்க எடுத்து வைடாங்கிறாரு பாண்டியன். அப்போ வானதி வண்டியை தள்ளிட்டு வந்துட்டு இருக்க, வண்டி எடுக்கிறதுக்காக வெளியே போற கண்ணன் இதை பார்த்துட்டு அண்ணே வானதி வந்திருக்குன்னேங்கிறாரு. உடனே பாண்டியன் கையை தொடச்சிட்டு இருக்க துணியை அங்கே வச்சுட்டு வெளியே வர்றாரு. என்ன வானதி வண்டியை தள்ளிட்டு வர்ற அப்படின்னு கண்ணன் கேட்க, வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்கிறாங்க வானதி. ஸ்டார்ட் ஆகலையா, இப்போதானே வண்டியை சர்வீஸ் பண்ணி வாங்கிட்டு போனேன், அதுக்குள்ள என்னாச்சுன்னு கேட்குறாரு கண்ணன். அதை சர்வீஸ் பண்ண நீங்க தான் சொல்லணும், அந்த லட்சணத்துல சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களை நம்பி எடுத்துட்டு போனா வண்டி பாதியிலேயே நின்றுடுச்சு அப்படின்னு வானதி ரொம்பவே நக்கலா பாண்டியனை பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ கடையை வேற அடைக்க போறோமே அப்படின்னு கண்ணன் சொல்ல, கடை ஒன்றும் அடைக்கல, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு அப்படின்னு பாண்டியன் வானதியை பார்த்துக்கிட்டே சொல்ல, வானதி சைட் லுக்கில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நேரம் இருக்கா அப்படின்னு கண்ணன் கேட்க, ஏய் நீ இன்னும் போகலையாங்கிறாரு பாண்டியன். நான் கிளம்புறேன்னு தான் சொன்னேன், நீங்க தான் எத்தனை வண்டி சர்வீஸுக்கு வந்திருக்குன்னு பார்த்துட்டு போலான்னு சொன்னீங்க அப்படின்னு கண்ணன் சொல்ல, டேய் நிக்கிறதே 4 வண்டி தான், இதுல எது சர்வீஸ்க்கு வந்திருக்க வண்டின்னு பார்த்தா தெரியாதா, நீ கிளம்புங்கிறாரு பாண்டியன். நான் சொன்னா தப்பு, நீங்க சொன்னா சரியா, நீங்க நடத்துங்கண்ணே நீங்க நடத்துங்க அப்படின்னு கண்ணன் சொல்லிட்டு இருக்க. 2 பேருமே அதை கண்டுக்காம ஒருத்தர் பார்த்துட்டு நிக்கிறாங்க. இங்க பாருங்கண்ணே, ராத்திரி நேரம் அவங்க அப்பா பார்த்தா பிரச்சனை ஆயிடும், ரொம்ப நேரம் நிக்க வச்செல்லாம் பேசாதீங்க அப்படின்னு கண்ணன் சொல்ல, அதெல்லாம் தெரியும் போ அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்புறம் வானதி அடுத்த முறை வண்டியை சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்பதான் ஸ்டார்ட் ஆகும், இப்படிதான் ஆன் பண்ணணும், ஆன் ஆகுதுல்ல அப்படின்னு கண்ணன் சொல்ல, கையை அசைக்கிறாங்க வானதி. இதே வேலையா போச்சு அப்படின்னு முனகிக்கிட்டே கண்ணன் அங்கிருந்து போயிட எந்த தடையும் இல்லாம நிம்மதியா பாண்டியனை முழுசா திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க வானதி. பாண்டியன் அப்படியே பக்கமா நடந்து வந்துகிட்டு, அப்புறம் வண்டியில நிஜமாவே பிரச்சனையான்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காலையில நீ ஒவ்வொரு வார்த்தையா மணிக்கணக்கா டைப் பண்ணிட்டு இருந்த, அப்படி பேசினா நாள் பூரா பேசினா கூட பேச முடியாது, அதான் நேர்லயே பார்த்து பேசலான்னு வந்துட்டேன் அப்படின்னு வானதி சொல்ல கொஞ்சம் தயக்கமும் கூச்சமுமா சிரிக்கிறாரு பாண்டியன். ஒரு குட் மார்னிங்க்கு ரிப்ளை பண்ண அவ்வளவு நேரமா அப்படின்னு வானதி கேட்க மண்டையை பிச்சுக்கிட்டு, அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லையா அப்படின்னு பாண்டியன் தயங்கிட்டு இருக்க. இனிமே பழகிப்பேங்கிறாங்க வானதி. சரி அப்படின்னு கொஞ்சமா நிமிர்ந்து பார்த்து பாண்டியன் சொல்றாரு. வானதி சந்தோஷமா அவரை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே பாண்டியனை கூப்பிடுறாங்க. பாண்டியன் மெதுவா நிமிர்ந்து பார்க்க, நீ இப்படியெல்லாம் என்கிட்ட நின்று பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா, ஆமா திடீர்னு எப்படி என் மேல உனக்கு அன்பு வந்துச்சுன்னு கேட்குறாங்க வானதி.
ஆ எப்படியோ வந்துச்சு விடு அப்படின்னு எங்கேயோ பார்த்துக்கிட்டு சொல்றாரு பாண்டியன். என்னை பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்டியே, அதுக்கப்புறம் எல்லாமே நமக்குள்ள முடிச்சு போச்சுன்னு நினைச்சேன். ஆனா அது முடிவில்ல, ஆரம்பம்னு இப்பதான் தெரியுது. ஆமா, உன்னை நம்பலாமான்னு கேக்குறாங்க வானதி. என்ன நம்பலாமான்னு பாண்டியன் கேட்க, இல்ல என் மேல அன்பு இருக்குன்னு லேசா ஒரு நம்பிக்கை வந்துச்சு. திடீர்னு பழைய மாதிரி முறைக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அப்புறம் கடுப்பு ஆயிருவேன் பார்த்துக்க. முறைச்சுக்கிட்டே இருந்தா கூட நான் ஏத்துப்பேன். திடீர்னு நல்லா பேசிட்டு அப்புறம் ஒன்றும் இல்லை, எப்பவுமே உன்னை பிடிக்காதுன்னெலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு வானதி சொல்ல, நான் அப்படி சொல்லுவேனான்னு கேட்குறாரு பாண்டியன். சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்றேன் அப்படின்னு வானதி சொல்ல, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேங்கிறாரு பாண்டியன். அப்போ உனக்கும் இருக்கு அப்படின்னு வானதி சொல்ல, திடுக்குன்னு பார்த்து என்ன இருக்குன்னு கேட்குறாரு பாண்டியன். நான் என்ன கேட்க போறேன், லவ் தாங்கிறாங்க வானதி. அப்படிலாம் சொல்லிட முடியாது அப்படின்னு பாண்டியன் கொஞ்சம் மறையேற, அப்படியா சரி நான் போறேன்னு வண்டியை எடுக்கிறாங்க வானதி. ஏய் போகாத போகாதன்னு வண்டியை பிடிச்சிக்கிறாரு பாண்டியன். ஏன் போகக்கூடாது அப்படின்னு வானதி கேட்க, நானும் வர்றேங்கிறாரு பாண்டியன். எங்க வர்ற அப்படின்னு வானதி கேட்க, உன் வீடு வரைக்கும் வந்து டிராப் பண்றேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சேச்சே எங்கிட்டயே வண்டி இருக்கு, ஏதோ அன்னைக்கு உன் பின்னாடி உட்கார்ந்தேங்கிறதுக்காக தினமும் உன் கூட வருவேன்னு நினைச்சியா அப்படின்னு வானதி கேட்க, இங்க பாருடா, நான் ஒன்றும் ஏன் வண்டியில கூட்டிட்டு போறேன்லாம் சொல்லல, நீ முன்னாடி போ, நான் ஏன் வண்டியில பின்னாடி வர்றேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஓ அப்படின்னு கேக்குறாங்க வானதி. அப்படிதாங்கிறாரு பாண்டியன். சரின்னு வானதி தலையாட்ட, இரு கடை அடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற பாண்டியன் விறுவிறுப்பா வண்டிங்களை தூக்கி உள்ளர வைக்கிறாரு. அவரு ஷட்டரை இறக்க வானதி முன்னாடி அவங்க வண்டியில போயிட்டு இருக்க, வா வா பெண்ணே என் பாடலின் இசையன்ற பாட்டு பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்க. பாண்டியன் வானதியோட வண்டிக்கு பின்னால மெதுவா ஓட்டிக்கிட்டு இருக்காரு. வானதி ரொம்பவே ரசனையோட லைட்டா திரும்பி பார்த்துக்கிட்டே வண்டியை ஓட்டுறவங்களுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துடுது. ஆமா, இவன் நம்ம மேல லவ் இருக்குன்னு சொன்னானா இல்லையா? அட பாவி, அழகா பேசி அந்த கேள்வியை நானே மறக்கிற மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு வானதி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கவே, பின்னாடியே வந்துகிட்டு இருந்த பாண்டியன் அப்படியே சைடு எடுத்து லெஃப்ட்ல போறாரு. ஆமா, எங்க போறான் இவன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே கொஞ்சம் முன்னாடி வந்து நிறுத்துறாரு பாண்டியன். என்ன இங்கேயே நிறுத்திட்ட அப்படின்னு வானதி கேட்க, திரும்பினா உன் வீடு வந்துடும், அங்க யாராவது பார்த்தாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், அதான் இங்கேயே நிக்கிறேங்கிறாரு பாண்டியன். வீட்டுக்கு வந்து சொல்லி விட்டுட்டு போவேன்னு நினைச்சேன்னு குறும்பா சொல்றாங்க வானதி. அதுக்கு இன்னும் நாள் இருக்குமா, சரி பார்த்து பத்திரமா போ அப்படின்னு பாண்டியன் ரொம்ப அக்கறையோட பார்த்துட்டு இருக்க. அப்படின்னு தலையை அசைச்சிட்டு வானதி வண்டி எடுத்துட்டு போறாங்க. வழக்கம் போலதான் அவங்க வண்டி முன்னாடி போக அவங்க பார்வை பின்னாடி பாண்டியன் மேலேயே தான் இருக்கு. அவங்க அந்த கார்னர்ல மறைஞ்சதும் பாண்டியன் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு வண்டியை திருப்பிட்டு வர்றாரு. நிலா வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்தாங்கன்னு நிலாவோட அம்மா பரிமாறிட்டு இருக்க தேனு மாப்பிள்ளைக்கு வையுங்கிறாரு மனோகர். இந்தாங்க அப்படின்னு அவங்க வைக்க வர, இல்லைங்க வேண்டாங்க போதுங்கிறாரு அவரு. வச்சுக்கோங்க அப்படின்னு நிலாவோட அம்மா கம்பல் பண்ணி வைக்க, சாப்பிடுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல சோழன் மனோகரை பார்க்க சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு. என்னம்மா நடிச்சு தள்ளுறாரு அப்படிங்கிற சோழன் சாப்பிட ஆரம்பிக்க, மாப்பிள்ள கூச்சப்பட்டுக்கிட்டு கம்மியெல்லாம் சாப்பிடாதீங்க, நல்லா சாப்பிடுங்க, நீங்க இங்க இருந்து போகும்போது அப்படி ஒரு சொத்து ஏறி தான் போகணும் அப்படின்னு மனோகர் சொல்ல சமாளிப்பா சிரிச்சுக்கிட்டு தலையாடுறாரு சோழன். நிலாவும் நம்ம வீட்டில் எல்லாருமே நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு திருப்தியாக சிரிக்கிறாங்க. சோழனோட தட்டை பார்த்துட்டு நிலா இந்தாங்கன்னு எடுத்து வைக்கிறாங்க. போதும் அப்படின்னு அவர் சொல்ல, சிக்கன் பிடிக்கும்ல சாப்பிடுங்க அப்படின்னு நிலா எடுத்து வைக்க, போதும் நிலா போதுங்கிறாரு சோழன். சாப்பிடுங்க, எங்க வீட்டுல சூப்பரா செய்வாங்க அப்படின்னு நிலா சொல்ல சோழன் சந்தோஷமா ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டு கையில வச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க மனோகரும் தாசும் ஏக கடுப்புல பார்த்துட்டு இருக்காங்க. ஏமாப்ல நீங்க எத்தனை வருஷமா அந்த டிரைவர் தொழில இருக்கீங்க அப்படின்னு மனோகர் கேட்க, நிலாவும் சோழனும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. 10 வருஷமா இந்த தொழில தான் இருக்கேங்கிறாரு சோழன். ஓ, கிட்டத்தட்ட காலேஜ் முடிச்சதுல இருந்தே டிரைவரா தான் இருக்கீங்க அப்படின்னு மனோகர் சொல்ல, இப்ப அதுக்கு என்னங்கிற மாதிரி சோழன் நிமிர்ந்து பார்க்க உடனே சமாளிச்சுக்கிட்டு, இல்ல நான் தப்பாலாம் சொல்லல, சும்மா தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல, ஆமாங்க காலேஜ் முடிச்சோடனே டிராவல்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சோழன் சொல்ல, ஓஹோ சரி சாப்பிடுங்க அப்படின்னு மனோகர் சொல்ல சோழன் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தாஸ், நிலா
சோழன் டிராவல்ஸ்ல வேலை பார்க்கறது உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், மதிக்கு படார்னு பொறை ஏறிடுது. அவங்க பட்டுன்னு இருமிட்டு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. நிலாவும் சமாளிச்சுக்கிட்டு தெரியும்னே அவரு சொல்லியிருக்காருங்கிறாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் டிரைவரா வேலை பார்ப்பீங்க மாப்பிள்ள? சீக்கிரம் முன்னேற வேணாமா? ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்ல அப்படின்னு மனோகர் சொல்ல, பிஸ்னஸ் ஐடியாஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபைனான்ஸ் வேணும். அதுக்கு ரெடி பண்றதுக்கு நிறைய டைம் ஆகும்ல. இப்போ இருக்கிறத வச்சே நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அதனால பிஸ்னஸ் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணுங்கிற எண்ணம்லாம் இப்போதைக்கு இல்லை. வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு, பொறுமையா சம்பாரிச்சுக்கலாமே அப்படின்னு சோழன் சொல்ல வெறுப்பா பார்த்துட்டு இருக்காங்க அவங்க அம்மா. நிலாவும் ஓகேன்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க, மாப்பிள்ள இதெல்லாம் ஒரு பேச்சுலர் பேசலாம், ஒரு குடும்பஸ்தன் இப்படிலாம் பேசக்கூடாது. நமக்கு இங்க ஏகப்பட்ட பிசினஸ் எல்லாம் இருக்கு, பாத்துக்கிறதுக்கு தான் ஆளே இல்ல. நானும் தாசும் தான் எல்லாத்தையும் பாத்துக்க வேண்டியதா இருக்கு. பேசாம நீங்க இங்கேயே இருந்து எங்களோட பிசினஸ் எல்லாம் கவனிச்சுக்கிறீங்களா அப்படின்னு மனோகர் கேட்க, சோழன் திகைப்பா பார்க்க நிலா அதிர்ச்சியா பாக்குறாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? உண்மையா தான் சொல்றேன் அப்படின்னு மனோகர் சொல்ல, சோழனுக்கு முந்திக்கிட்டு அது எப்படிப்பா அவரு இங்கே இருந்து பிசினஸ பாத்துக்க முடியும்னு நிலா கேக்குறாங்க. ஏம்மா மாப்பிள்ள எங்க இருந்தா என்ன அப்படின்னு மனோகர் கேட்க, இல்ல அவருக்கு அங்க ஒரு குடும்பம் இருக்கு, வேலை இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் எப்படிப்பா இங்க வர முடியும்னு கேக்குறாங்க நிலா. ஓ அப்படி சொல்றியா? சரி சரி வேணாம், அப்ப சென்னையிலேயே ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா அப்படின்னு மனோகர் கேட்க, நிலா இது ஓகேவா இருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சோழனை பாக்குறாங்க. அங்க பிசினஸ் பண்ணணும்னு நானும் ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு தாமா இருக்கேன். மாப்பிள்ள பாத்துக்கிறேன்னு சொன்னா அங்கேயே ஏதாவது ஆரம்பிச்சிடலாமே, என்ன சொல்றீங்க மாப்பிள்ளன்னு கேக்குறாரு மனோகர். சோழன் ஒரு நிமிஷம் நிதானிச்சுட்டு தொண்டையை சிறுமிட்டு, இல்ல எனக்கு பிசினஸ்ல எல்லாம் பெருசா ஆர்வம் இல்லைன்னுறாரு. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சோழன் சொல்ல, பிஸ்னஸ் எல்லாம் பெரிய கம்ப சூத்திரமே இல்லை மாப்பிள்ள. நான் என்ன பிறக்கும் போதே அப்படியே பிஸ்னஸை கத்துக்கிட்டா வந்தேன்? அப்படியே தப்பு பண்ணி கத்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு ரொம்ப பொறுப்பா பேசுற மனோகர். இங்க பாருங்க, உங்களுக்கு மாமனார் நான் இருக்கேன், என்ன ரிஸ்க் வேணும்னாலும் நான் உங்களுக்காக எடுக்கிறேன். நீங்களே கூட என்ன பிசினஸ் பண்ணலான்னு சொல்லுங்க, அதை ஆரம்பிச்சு கொடுக்குறேன், என்ன சொல்றீங்க அப்படின்னு மனோகர் சொல்ல, லைட்டா சிரிக்கிற சோழன், இல்ல இல்ல கொஞ்ச நாள் போகட்டுமே, அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சோழன் சொல்ல, நிலாவும் ஓகேன்னு தலையாட்டிட்டு சிரிக்கிறாங்க. மாப்பிள்ள ரொம்ப கூச்சப்படுறாருன்னு நினைக்கிறேன். நீங்க வேணும்னா நிலா கிட்ட கலந்து பேசிட்டு சொல்லுங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நான் இருக்கேன் மாப்பிள்ள, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், தைரியமா இறங்குங்க மாப்பிள்ள அப்படின்னு மனோகர் ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பேசிக்கிட்டு இருக்க. யோ யாரியா நீ இப்படி நடிக்கிற? என்ன அவார்டா கொடுக்குறாங்க இங்க? பெரிய ஆளியா நீயே அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்குள்ள சொல்லிக்கிற சோழன் நிலாவை பார்த்து லைட்டா சிரிக்கிறாரு பெருமையா. நிலாவும் சந்தோஷமா சிரிக்க, அதுக்கப்புறம் எல்லாரும் பேசிக்கிட்டே சாப்பிடுறாங்க. பொதுவா போற கான்வர்சேஷன் சோழனை பத்தியும் வருது. எல்லாரையும் பயங்கரமா சோழனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச, அடேங்கப்பா அப்படின்னு சோழன் பார்த்துட்டு இருக்க, நிலாவும் சந்தோஷமா சிரிச்சிட்டு சாப்பிடுறாங்க. சோழன் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அவங்க மாமனார் ரொம்பவே கம்பல் பண்ணிட்டு இருக்காரு. டேய் நீ வில்லன்னா நான் வில்லாதி வில்லன்டா அப்படின்னு சோழன் மனோகரை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.